தன்னோட இசை பயணத்துல 20வது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கிற மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜாவோட இந்த வருஷத்துக்கான முதல் படம் யாக்கை. ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். இது பக்கா டிவி வழங்கும் பக்காஸ் ரிவ்யூ. நான் உங்கள் நண்பன் சஷ்டி. ஒரு பக்கம் கிருஷ்ணா சுவாதி இவங்களுக்கான லவ் போர்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்துட்டீங்கன்னா ராதா ரவி கொல்லப்படுறார். அந்த கேஸை வந்து போலீஸ் ஆஃபீஸரான பிரகாஷ்ராஜ் வந்து விசாரிச்சுட்டு வர்றாரு. ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட்டுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அது ஏன் இன்டர்செக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இல்லாமல் ரொம்பவே ரொமான்டிக்காகவும் இல்லாமல் சொல்லியிருக்க படம் தான் யாக்கை. கிருஷ்ணா பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கியூட்டான ஒரு பாயா நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கியூட்டான பாய் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு டம்ளர் சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவருக்கு வந்து ஒரு ஆண்டா சுடுதண்ணி ஊற்றிட்டாங்க போடுறது, ரொம்பவே ஹைப்பராக இருக்காரு. நிறைய இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கு. சுவாதி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கியூட்டாவே இருக்கு. அவங்களோட கதாபாத்திரத்தை அவங்க ஓரளவுக்கு கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. இந்த நேர்மையான போலீஸ் அதிகாரியா வந்துட்டு பிரகாஷ்ராஜ் வர்றாரு இல்லையா. ஸோ அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சுகர் பேஷண்ட் மாதிரியான. ஸோ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான, இது வரைக்கும் அவர் பண்ணாத மாதிரியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல்ல இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஜோக்கர் படத்துல ஹீரோவா இருந்தாரு குரு சோமசுந்தரம். ஆனா இந்த படத்துல வில்லன்னு சொல்லி ஜோக்கர் ஆக்கிட்டாங்களே. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில பிஜிஎம் விட பாடல்கள் கொஞ்சம் படத்துக்கு பலமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சத்யா பொன்மாரோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்கு. அவரோட ரோலை வந்து அவர் கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா சிங்கிள் டேக்லேயே ரொம்ப பெரிய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராகவே இருக்கு. விஜய் சாபு ஜோசப் தான் இந்த படத்துக்கு எடிட் பண்ணியிருக்காரு. நேஷனல் அவார்டு வாங்கின எடிட்டர். ஆனால் இந்த படத்தில் எடிட்டிங் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தேவைக்கு அதிகமான நீளத்தில் இருக்கு. சில ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே குறைவான நேரத்தில் இருக்கு. படம் வந்து பார்த்துட்டீங்கன்னா லவ் போர்ஷன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும். ஆனா இது ரெண்டுக்குமான குழப்பங்களை கொஞ்சம் எடிட்டர் தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நமக்கு தோணுது. டாக்டர் குழந்தை வேலப்பனோட யாக்கை அப்படிங்கிற ஸ்கிரிப்டா நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல எங்கேயோ கோட்டை விட்டார் அப்படின்னு தான் தோணுது. இந்த படத்துல வந்து மெடிக்கல் மாஃபியாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அந்த விஷயத்தை கூட அவர் அழுத்தமா சொல்லல அப்படிங்கறதான் மைனஸ், இந்த படத்துக்கு பெரிய மைனஸ். அதுக்கப்புறம் கிளீஷாவான விஷயங்கள் நிறையவே இருக்கு. கண்ணுக்கு தெரியற மாதிரி அப்பட்டமான லாஜிக் மீறல்கள் நிறையவே இருக்கு. லிப்சிங் கொண்டு இந்த படத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. லைவ்ல சில போர்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, பிளாஷ்பேக்ல சில போர்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ரெண்டுக்குமான குழப்பங்கள் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவங்க காலகட்டங்களை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்துட்டீங்கன்னா எடிட்டிங் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. படத்தோட ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஏதோ இருக்கு அப்படின்னு கொண்டு போயிடுறாங்க. ஆனா இன்ட்ரோல் கிட்ட வரும்போதே படத்தோட பிரெடிக்டபிலிட்டி அதிகமாயிருது. இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம ரொம்பவே ஈஸியா சொல்லிடுற மாதிரி ஸ்கிரீன் பிளே அமைஞ்சிருது. மொத்தத்துல தான் சொல்ல வேண்டிய விஷயத்த அழுத்தமாவும் ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் நல்ல படமாகவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இந்த படத்தை நல்லா பார்க்க வச்சிருக்கலாம் மிஸ்டர் டைரக்டர் குழந்தை வேலப்பன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.